அவர் மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த பத்திரிகையாளர்கள் அங்கே உள்ளுக்குள்ளே அனுமதிக்கல. ஏன்னா நம்ம பேட்டி கொடுக்க போகிறது இல்லைன்னு அனுமதிக்கலன்னு எல்லாருமே கிடையாது. பத்திரிகையாளர்னா எல்லாம் மைக் வச்சிருக்கவங்களாம் பத்திரிகையாளரா இல்லை யார் என்னன்னு தெரியல. ஒரு 2-3 பேர் என்ன சேர்ந்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். ஆனா இப்போ விஜய் அவர்கள் வந்ததுனால நாம் தமிழர் ஒரு பின்னடைவு சந்திக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. நாம் தமிழர் இப்போ நீங்க ஃபேஸ்புக் யூடியூப் தட்டினீங்கன்னா 1 வயசு புள்ள பேசுது, 3 வயசு புள்ள பேசுது. சொல்லி கொடுத்து பேசுதோ இல்லை மனப்பாடம் பண்ணி பேசுதோ இல்லை கேட்டது அப்பா அம்மா சொன்னதை காதால கேட்டு பேசுதோ பேசுது. அந்த 1 வயசு புள்ள 3 வயசு புள்ள பேசுறது விஜய் பொம்பளை பிள்ளைங்க பேசுறது யாரப்பா காட்டுங்க. திமுகவும் அதிமுகவும் ஒரு ஆளுங்கட்சியா இருக்கு திமுக, எதிர்கட்சியா இருக்கு அதிமுக. இவங்க ஏன் பேசலன்னு நினைக்கிறீங்க? மக்கு மாடுங்க. அதிமுக சொல்லவே வேணாம், பூம் பூம் மாடு மக்கு மாடு. அவங்களுக்கு அதை சம்பாதிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, கட்டிங்க, கட்ட பஞ்சாயத்து, கமிஷனு, தலைமைக்கு கொடுக்கறது, ஸ்டாலின் ஐயா குடும்பம், இந்த விளம்பரம், இதுல தான் அவங்க நோக்கம் இருக்கனால அவங்களுக்கு இல்லை அவங்களை யாராவது தூண்டி விட்டுருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த விளம்பரம் ஸ்டாலின் ஐயா ஒன்று நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இவங்க நல்லா செஞ்சா நல்லதுன்னு நம்ம பாராட்ட போறோம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. செய்ய மாட்டேன்றாங்க, செய்யறதுக்கான நேரத்தை ஒதுக்குறது இல்லை. அவங்க அந்த குடும்பம் விளம்பரம். அதாவது சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னதான் விளம்பரம் பண்ணாலுமே 2026 உங்களோட விஷயம் பலிக்காது, சோ உங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை பத்தி உங்களோட கருத்து? ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அடுத்து யாரு அவர்? நான் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு சொன்னாரா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செஞ்சியில நாம் தமிழர் சார்பா பொதுக்கூட்டம் நடத்தி இருந்தாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா பவுன்சர் செய்தியாளருக்கு இடையும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டதாகவும் அந்த இடத்துல சீமான் அவர்கள் ஒருத்தரை அடிச்சதாகவும் சொல்லப்படுது. சோ அங்க இருந்திருப்பீங்க, கண்டிப்பா என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்க. என்ன அப்படின்னா, கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கலை நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற கலைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ணன் செஞ்சி கோட்டையை போய் பார்வையிட்டு வந்தாரு. அண்ணன் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய காற்று புயல் மாதிரி நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால என்ன பண்ணார், வந்தது வேகமாக அண்ணன் கூட்டத்தை முடிக்கணும். ஏன்னா மக்கள் பல ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. கூட்டத்தை முடிக்கணுன்றதுக்காக கலை நிகழ்ச்சி முடிஞ்சு கொஞ்சம் பேர் பேசின உடனே ஒரு 7-7:30 போலே மேடை ஏறிட்டார். வழக்கமாக பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுப்பாங்க. ஒரு மேடைக்கு முன்னாடி நின்று பத்திரிகையாளர்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி சுற்றி நின்று பேட்டி கொடுப்பாங்க. அதுக்கு அவர் நேரம் ஒதுக்கலை. ஏன்னா அதுவே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். தூரல்னு இல்லை, கடைசியில் 9 மணிக்கு மேலே தான் தூரல் மாதிரி லேசாக போட்டுச்சு. மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, காற்றோடு சேர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அதை தவிர்த்துட்டு அவர் மேடையில் ஏறிட்டார். அவர் மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த பத்திரிகையாளர்கள் அங்கே உள்ளுக்குள்ளே அனுமதிக்கலை. ஏன்னா நம்ம பேட்டி கொடுக்க போகிறது இல்லைன்னு அனுமதிக்கலன்னு எல்லாருமே கிடையாது. பத்திரிகையாளர்னா எல்லாம் மைக் வச்சிருக்கவங்களாம் பத்திரிகையாளரா இல்லை யார் என்னன்னு தெரியல. ஒரு 2-3 பேர் என்ன சேர்ந்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அது என்னன்றது யாருக்கும் சரியாக கிட்ட இருக்கிறவங்கள தவிர வேறு யாருக்கும் தெரியல. உள்ளே இருக்க அவங்க ஆட்களை கூப்பிடுறது, பேட்டி கொடுக்கலன்னு கத்துறது, அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. முதல்ல மகளிர் பக்கம் நின்றுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் தள்ளி மேடை கிட்ட நின்றுக்கிட்டு கத்தியிருக்காங்க. பொதுமக்களோடு சேர்ந்து கத்திக்கிட்டே கிடந்திருக்கிறாங்க. அப்போ இவர் மேடையில் ஏறினப்ப இவர் பேச ஆரம்பிக்கிறப்பையும் கத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அதில் வெறுத்து போய் அவர் இறங்கி அடிக்கலாம் இல்லை. ஏங்க நீங்க பேசுறதே எப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க? யாரோ சொன்னதை கேட்டு சொல்றது மாதிரி நீங்க பார்த்ததை சொல்லுங்க சார். கத்திக்கிட்டு இருக்கானா அவன் திமுக காரன், சன் டிவி காரனா ஒருத்தன் குடிக்காரன். 3 காரணம். குடிக்காரன், குடிச்சிட்டு அப்படின்னா திரும்ப பேச மாட்டாங்கல்ல. ஒரு மேடையில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசிட்டு இருக்கிறப்ப அனத்துற மாதிரி, எரிச்சல் மூட்டுற மாதிரி திரும்ப திரும்ப பேச மாட்டாங்க. அது விசாரிச்சு பார்த்தா சன் டிவி செய்தியாளர் குடிச்சிருக்கிறாரு அவர். ஏன்னா மற்ற எல்லாருமே சேர்ந்து கத்தல, ஒரு ஆள் தான். அது கத்துனதை ஒரு திரும்ப திரும்ப கேட்டோன்னே எரிச்சல். இப்போ நம்ம ஐயாக்கே நம்ம பேச உள்ளனா கோவம் கத்துறாருல. இவருக்கே எப்படின்னா ஒரு மேடையில் இத்தனை பேர் கூட்டத்தில் ஒருத்தர் கத்திட்டே கிடந்தாருன்னா என்ன பண்றது? ஒரு சின்ன திராவிட டிஸ்டர்பன்ஸ், அவ்வளோதான்.
சோ இதுதான் பிரச்சனை. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க வந்து அடிச்சுட்டாங்க, ஒரு தலைவர் வந்து பொது வெளியில ஒருத்தர் ஒரு தொண்டரை வந்து போட்டு அடிச்சுட்டாரு. ஊடகத்துல நீ செய்தி எடுக்கிறியா, அதான் பொதுக்கூட்டத்துல பேச ஆரம்பிக்கிறாரு, அதை கவர் பண்ணு, அதை எழுத்து ஊடகமா எழுது, அதை படம் பிடிக்கிறியா படம் பிடி, அதை விட்டுட்டு தனியா பேட்டி கொடுக்கணும்னா கட்சி நடத்துறதுக்கு பொதுமக்களுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு இதுக்கு நாங்க நடத்துறோமா இல்ல உனக்குன்னு தனியா நேரம்? ஆனா அது அமைதியான முறையில வந்து சொல்லி இருக்கணும் இல்லையா? சொல்லி இருக்கணும்னா கட்சிக்காரங்க எல்லாம் அமைதியா தானே இருந்தாங்க. அண்ணனோட பாதுகாவலர்கள் கட்சிக்காரங்களாம் யாருமே வந்து அடிச்சு பத்துறதோ எதுவுமே பண்ணலையே. அது ஒரு எல்லை மீறி போறப்ப அவன் திரும்ப கடைசி வரைக்கும் கத்திட்டே கிடக்கிறப்ப அந்த போதையில பதிலுக்கு இறங்கி போன கோவத்துல போனா தடுத்துட்டாங்க, யாரும் அடிக்கல, அந்த கூட்டத்துல சலசலப்பு, அவ்வளவுதான். இதை பத்தி உங்களோட கருத்து? இல்லை, அவர் நேரடியாக பார்த்தவர் சொல்லும்போது அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. சலசலப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாரு, மற்ற பத்திரிகை ஊடகங்கள்லாம் அடித்தாரு அப்படிங்கிறாங்க. அது எப்பயுமே நடக்குதுன்னா ஓடுதுன்னா நிற்குதும்பானுங்க, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் அவர் நேரடியாக போனவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ எதுவாக இருந்தாலும் நிருபர்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது தவறு தான். ஒரு மேடையில் அவங்க பேசும்போது வந்து எங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு போங்கன்னு இவங்க கேட்டிருப்பாங்க. இவங்களுக்கு செய்தி வேணும், அதுக்காக அவங்க கேட்டிருப்பாங்க. இதுவும் தப்பு இல்லை, அதுவும் தப்பு இல்லை, கடந்து போங்க. அது நாகரிகமான முறையில் அப்படின்னா பரவாயில்ல, கத்துறது தான் தப்பு இல்லை. இதே வேற கட்சியாக இருந்தால், எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த போலீஸ் வெளுத்திருப்பாங்க. அதனால் போலீஸும் பிரச்சனை இல்லை, போலீஸும் நம்மளுக்கு இடையூறு தரல. அவங்க நெருக்கி ஒரு கூட்டமாக நின்று ஒரு செயற்கையாக உருவாக்கிட்டாங்க இவங்களோட சேட்டை. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்திட்டு இருக்காரு. சோ அந்த மாநாட்டுல வந்து மகளிர் வந்து நிறைய பேர் பங்கேற்கிறதாவும், இதனால வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும். ஏன்னா வந்து இப்போ 3வது பெரிய கட்சின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். ஆனா இப்போ விஜய் அவர்கள் வந்ததுனால நாம் தமிழர் வந்து ஒரு பின்னடைவு சந்திக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. நாம் தமிழர் இப்ப நீங்க Facebook யூடியூப் தட்டினீங்கன்னா 1 வயசு புள்ள பேசுது, 3 வயசு புள்ள பேசுது. சொல்லி கொடுத்து பேசுதோ இல்லை மனப்பாடம் பண்ணி பேசுதோ இல்லை கேட்டது அப்பா அம்மா சொன்னதை காதால கேட்டு பேசுது. அந்த 1 வயசு புள்ள 3 வயசு புள்ள பேசுறது விஜய் பொம்பளை பிள்ளைங்க பேசுறது யாரப்பா காட்டுங்க. விஜய் மாநாட்டில் எத்தனை ஆயிரம் பேர் கூடனா எங்களுக்கு என்ன? திமுகவுக்கு ஓட்டு குறையாதா, அதிமுகவுக்கு ஓட்டு குறையாதா, தேமுதிகவுக்கு ஓட்டு குறையாதா? அப்படி யோசிங்க. அதான் நாம் தமிழருக்கு மட்டும் ஓட்டு குறையுதுன்னா, நாம் தமிழர் இருக்க பெண் புலிகளை விட விஜய் கட்சியில் யாராவது ஒரு பெண்கள் ஊடகத்தில் போய் பேசுறாங்களா, இல்லை யூடியூப்ல பேசுறாங்களா? கிடையாதுல்ல. அதனால எத்தனை பேர் கூடனா எங்களுக்கு என்ன? ஆனா நிறைய பெண்கள் வந்து அடுத்து வந்து விஜய் அவர்கள் தான் வரணும், நான் அவங்களதான் வந்து நம்பி இருக்கோம், அவங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு. பெண்களுக்கு பாதுகாப்புலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம டொமஸ்டிக் அனிமல் வைல்டு அனிமல்ன்ற மாதிரி இந்த மனித குலத்தில் மனித இனத்தில் அது எந்த தெலுங்கு தமிழ் கன்னடம் கன்னடாக்காரன் கேரளாக்காரன் அமெரிக்காக்காரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக பெண்கள் வந்து அடைப்பட்டு ஒரு டொமஸ்டிக் அனிமல் மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு குண்டு வெடிக்குது, ஒரு சுனாமி வருது, ஒரு பூகம்பம் வருது, ஏதாவது ஒரு பேரிடர் இல்லை செயற்கை பேரிடர் எது வந்தாலும் அதிக எண்ணிக்கையில் சாகிறது பார்த்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளுமா இருப்பாங்க. காரணம் அவங்க நகராம ஒரே இடத்துல. இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? விஜய் நடத்துற மாநாடு ஒரு பேரிடர், அதுல பெண்கள் நிறைய அப்படி இல்ல சாக போறாங்கன்னு சொல்றீங்களா? டொமஸ்டிக்கா பல ஆண்டுகளா ஒரு பல நூற்றாண்டுகளா மனிதன் உருவான காலத்துல இருந்து இன்னைக்குதான் பெண்கள் வந்து கொஞ்சம் விடுதலை அடைஞ்சு கொஞ்சம் வெளி உலகத்துக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆண்களும் அப்படிதான் இருப்பான், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பான், பெண்களை குறை சொல்றேன்னு இல்லை. அந்த டொமஸ்டிக்கா இருக்கிறவங்களோட அரசியல் பாருங்க, கருத்தியல் உருவாக்கமே இருக்காது. விஜய் கட்சிக்காரப்ப பெண் பிள்ளைகளை போயிட்டு இட ஒதுக்கினா என்னப்பா, இந்த குப்பை அள்ளுறவங்களாம் போராடுறாங்களே, தூய்மை பணியாளர்ன்றாங்களே, அவங்களுக்கு வேலை கொடுக்கலாமா, சம்பளம் கொடுக்கலாமா, இல்லை தூக்கி அவங்களுக்கு குப்பையில் போடலாமா, ஏதாவது கேளுங்களேன். ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கணும்ல. இப்போ ஐயா பேசுறாருல, நான் பேசுறேன்ல, இங்க வந்து வேற கட்சிக்காரங்க இயக்கத்துக்காரங்க பேசுறாங்களே, அங்க இருக்கிற ஆள்கிட்ட கேளுங்களேன். கருத்து உருவாக்கம் திடீர்னு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த மாநாடு நடந்து வச்சு சலசலப்புன்னு கேளுங்களேன். அப்படி யாராவது புரட்சிகரமான கருத்து எழுதி பேசுனாங்கன்னா அப்ப தமிழக வெற்றி கழகத்துல யாருக்குமே வந்து அரசியல் தெரியாது, அவங்களுக்கு கருத்தும் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லி அதுக்குதான் அண்ணன் தெளிவா பேசிட்டாரு. டிவிக்கே தளபதி தான் கத்துறாங்கன்னு சொல்றாரு. ஆனா இத வந்து இன்னொரு பக்கம் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆல்ரெடி ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காரு, இந்த நேரத்துல விஜய் பத்தி பேசும்போது நம்மளும் ரொம்ப ட்ரெண்டிங்கா ஆயிரும் அப்படின்ற மாதிரி. ஊரா போய் பல பிரச்சனைகளை நடந்த போராட்டம் என்ன போராட்டம், கோனேரி கோட்டைன்னு, இது எந்த அரசியல்வாதியாவது இது வரைக்கும் பேசியிருக்கிறானா? அது வந்து மராட்டியோட ராணுவ படத்தளம் அப்படின்னு சொல்லி தான் யுனெஸ்கோ வந்து அது வந்து தமிழர்களோட கோட்டைன்னு சொல்லி பேசுறோம். திமுகவும் பேசல, அதிமுகவும் பேசல. இங்க தமிழ்நாட்டு அரசோட அனுமதி இல்லாமையா வந்து யுனெஸ்கோ வந்து இதை மராட்டி. திமுகவும் அதிமுகவும் வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருக்கு திமுக, எதிர்கட்சியா இருக்கு அதிமுக, இவங்க ஏன் பேசலன்னு நினைக்கிறீங்க? மக்கு மாடுங்க. அதிமுக சொல்லவே வேணாம், பூம் பூம் மாடு மக்கு மாடு.
திமுகவில் இருக்கிறவங்களாம் நல்லா கொஞ்சம் ஒரு சில அறிவாளியாக இருக்காங்க. ஆர் ராசா கொஞ்சம் ஆள்லாம் இருக்கிறாங்க, தமிழர்கள் மானமுள்ளவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சொத்து சேகரிப்பு, இந்த குடும்ப சூழல், இந்த திமுக குடும்ப, கருணாநிதி குடும்பம், அதனால அவங்களுக்கு அந்த பேசுறதுக்கு யோசிக்கிறதுக்கு இதுக்கான நேரம் இல்லை அவங்களுக்கு. அதனால நேரம் இல்லைன்றதுனாலதான் பேசலன்னு சொல்றீங்க. ஆமா, அவங்களுக்கு அந்த சம்பாதிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, கட்டிங்க, கட்ட பஞ்சாயத்து, கமிஷனு, தலைமைக்கு கொடுக்கறது, ஸ்டாலின் ஐயா குடும்பம், இந்த விளம்பரம், இதுல தான் அவங்க நோக்கம் இருக்கனால அவங்களுக்கு இல்லை. அவங்கள யாராவது தூண்டி விட்டுருந்தாங்கன்னா கூட, ராசா போன்ற ஆட்கள், கனிமொழி போன்ற ஆட்களை யாராவது தூண்டி விட்டு இந்த மாதிரிலாம் வரலாறு இருக்குமா, செஞ்சா நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியம் வருமா அப்படின்னு சொன்னா கூட செஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. அதிமுக அதுவும் கிடையாது, இதுதான் உண்மை. அதனால இப்போ நம்ம அதை முன்னெடுத்து போகிறோம், பல பிரச்சனைகளை முன்னெடுக்கிறோம். எங்களை போயிட்டு விஜய் கிட்ட போயிட்டு அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கத்திரி கிடக்குறாங்க. அதனால அவங்க ஒரு பொருட்டே இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லைம்மா, அதாவது செஞ்சிக்கோட்டையினுடைய கடைசி காலத்தில் தான் மராட்டிய மன்னர்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலம்தான் மராட்டிய மன்னர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது. அதுலேயும் கப்பங்கட்டலைன்னு தான் அந்த இளவரசரை கூட கொண்டு விட்டானுங்க. ஆனால் ஆக்சுவலாக அது நம்ம தமிழர்களுடைய கோட்டை தான். அது செஞ்சி கோட்டைங்கிறது தமிழக மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை. அந்த கோட்டையில் தான் நம்ம எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பியூட்டி என்னன்னா, கோட்டைக்கே மலைக்கு கீழேருந்தே குதிரையில் மேலே போகுமா. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, மாப்பிள்ளைக்கு தனியாக இன்னும் இங்கே ஒரு கோட்டை, பெண்ணுக்கு தனியாக இன்னொரு ராஜா கோட்டை, ராணி கோட்டை, ராணி கோட்டைன்னு தனித்தனியாக இருக்கும். அது நம்மளுடைய கல்ச்சரில், கலாச்சாரத்தில் தான் வந்ததே தவிர மராட்டியத்தில் வரல. கடைசியாக இருந்தவங்க அவங்க. அது பல பிரெஞ்சுக்காரன் எல்லாருமே, விஜயநகர பேரரசு எல்லாருமே ஆண்டிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. கடைசியாக இருந்தது அந்த போனதில் அவங்க ஒரு கொஞ்ச நாள் 6 மாசமோ 10 மாசமோ இருந்திருக்கிறாங்க. 6 மாதம் இல்லை, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷ காலம் அவங்க வந்தாங்க. அதை காரணமாக காட்டி அப்போ செஞ்சிக்கோட்டை பல படையெடுப்புகளை சந்திச்சிருக்கு, பல போராட்டங்களை சந்திச்சிருக்கு. அதில் பல பேர் போயிருக்கிறாங்க. அதை கட்டினது யாரு, அதை தொடங்கினது யாரு, அது எந்த நிலத்தில் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, அதை கடைசியாக வந்தவனுக்கு குத்தகை கொடுக்குற மாதிரி இல்லை பேர் எழுதி கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. இந்த அரசு அதை பொருட்டா எடுத்துக்கல. இதையே திமுக அரசு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருந்தேன். திமுக அரசையும் அதை கேட்கல. அது எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியலடா. யுனெஸ்கோங்கிறது பெரிய விஷயம். பொதுவாகவே ஒரு கோட்டை கொத்தளங்களை யுனெஸ்கோ எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதை மகாராஷ்டிராவுடையதுன்னு எடுத்துக்கிட்டது தான் தப்பு. அது தமிழகத்தினுடைய. இப்போ ஐயா வருத்தப்படுறதுல ஒன்றும் இல்லை. ஐயா கட்சியில் ஒன் ஆஃப் தி ஆள். 2016 போய் கட்சியை இணைக்கிறப்ப ஸ்டாலின் ஐயாவை பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு இருந்திருக்காது, இல்லை அவங்களும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. சரியா, கட்சியில் அங்கே இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற அமைச்சர்கள், மந்திரிகள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, மற்றதுக்கெல்லாம் சேகர் பாபு, மா சுப்பிரமணி எல்லாரையும் அனுப்புகிறவங்க இதையும் பார்க்கணும். அவங்களுக்கு அந்த விளம்பரம், ஸ்டாலின் ஐயா ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இவங்க நல்லா செஞ்சால் நல்லதுன்னு நம்ம பாராட்ட போகிறோம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. செய்ய மாட்டேன்றாங்க, செய்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்குறது இல்லை அவங்க. அந்த குடும்பம் விளம்பரம் அதுதான். அதை தவிர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல காரியம் செய்யலாம். ஜெயலலிதாவே செஞ்சிச்சுங்க. எவ்வளோ ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணிச்சு, எவ்வளோ ஊழல்கள், அது செய்யாத ஊழலா எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக செஞ்சுட்டு அதுவே கடைசி காலத்தில், சாக போகிற காலத்தில் நல்ல பேர் வாங்கிட்டு செத்து போச்சு. அந்த வேலையாவது செஞ்சால் நல்லா இருக்கும் அவங்க. அதாவது சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னதான் விளம்பரம் பண்ணாலுமே 2026 உங்களோட விஷயம் பலிக்காது, ஸோ உங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை பத்தி உங்களோட கருத்து? ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அடுத்து யாரு அவர்? நான் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு சொன்னாரா? 2026 நான் தான் சீஃப் மினிஸ்டராக வருவேன், திமுக வராதுன்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் வர மாட்டீங்க, தாவேக்காவும் வராது, எடப்பாடியும் வரமாட்டார், உங்கள் 3 கட்சியும் வராது, மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல். ஆனா உங்க மேல மக்கள் எல்லாருமே ஒரு அதிருப்தியில இருக்காங்க இல்லையா? இனிமே உங்களுக்கு நம்பிக்கை என்னன்னா, இவங்களோட குருநாதர் மோடி எவ்வளவு அதிருப்தி, எவ்வளவு காசு செல்லாதுன்னு சொல்லி பல உயிர்களை காவு வாங்கினது, இப்போ பல கோமாளி வேலையெல்லாம் பார்த்தாலும் மோடி மாமா இன்னும் 3வது தடவை வந்துட்டார்ல, அதனால அவரை போலயே நம்மளும் கள்ளத்தனம் பண்ணி வந்துருவோன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்களா திமுகவும் 2026 வரும்? எங்களுக்கு போட மாட்டேன்னு சொல்றவங்க, வெளியில ரோட்ல போய் பேசுறவங்க, போடக்கூடியவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க, எங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் எங்களுக்கு பெருவாரியான வாக்குகள் எங்களுக்கு போடக்கூடியவங்க. எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க யாருமே மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க. சரியா, பேசுனா கூட. ஆனா உங்க கட்சியில இருக்கவங்களே இனிமே திமுகவே வேண்டாம்னு சொல்றாங்களே. அது சொல்லுவாங்க, வாயில தான் சொல்லுவாங்க, கையை கரெக்டா போயிடும். அது இப்ப அது பழகி போச்சு. சரியா, அது ஒரு காலத்துல ரெட்டலையை பார்த்த உடனே, ரெட்டலை எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது ரெட்டலைக்கு தான் கை போகும். அது மாதிரி இப்போ உதயசூரியனை பார்த்தா உதயசூரியனுக்கு தான் போகும். அதனால கவலைப்படாதீங்க. இது ஒரு குரூப் இப்போ புதுசாக வந்திருக்கிறது, இந்த
டிவிகேன்னு கத்துற குரூப் எல்லாம் ஒரே மாதிரி குரூப் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு புறம் வந்து சீமான் அவர்கள் தான் நான் தான் சிஎம் ஆக போறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் நான் தான் சிஎம்மா வருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க நிலையில வந்து பாத்தீங்கன்னா, நாளைய முதல்வர் வந்து விஜய் அப்படின்னு வந்து சில மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி மக்கள் சொல்றாங்க. சீமான் என்ன சொல்றது, ஒரு அரசியல் கட்சி தொடங்குறதுனால ஒரு கருத்து, கொள்கை, கோட்பாடு ஏற்கனவே இங்க பேசியிருக்கோம். நம்ம சாதாரண ஒரு தொண்டு நிறுவனம், ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறோம்னாலே நம்ம அரசுக்கு என்ன கொடுக்கணும்னா, அந்த பத்திரத்தில் உன்னோட திட்டம் என்ன, தொலைநோக்கு பார்வை என்ன சாதிக்க போறீங்க, மிஷன், விஷன், கோல்னு கேட்பாங்க. நம்ம எழுதி கொடுக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த நோக்கத்துக்காக, வறுமையை ஒழிக்கிறதுக்காக நாங்கள் அன்னதானம் போடுறோம், இல்லை பள்ளிக்கூடம் கட்ட போகிறோம், முதியோர் இல்லம் கட்ட போகிறோம், இந்த மாதிரி தொண்டுகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய போகிறோம், எங்கள் பேர் இந்த பேரில் பொருட்டுன்னு செஞ்சு எழுதி கொடுக்கணும். அப்போ நாங்கள் அதை எங்கள் கட்சி என்ன செய்ய போகிறோன்றது நாங்கள் காலங்காலமாக கத்திட்டு இருக்கோம், அன்றாடம் தினமும் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி விஜய் கட்சிக்கு கோல் என்ன, விஷன் என்ன, மிஷன் அவங்க சொன்னாங்களே திமுகவை ஒழிக்கிறது தான் எங்களோட வேலையை ஒழிச்சிட்டு மக்களுக்கு வந்து நல்லாட்சியை கொடுப்போம் நாங்க. சரி, இப்போ திமுக போயிருச்சுங்க, எடப்பாடி வந்துட்டாருங்க, எடப்பாடி நல்லது கொடுப்பாரா, இது வரைக்கும் நல்லது செஞ்சிருக்கிறாரா? திமுக காட்டிலும் செஞ்சு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியும். புதுசாக அதை மாற்றம் கொடுப்பாரா எடப்பாடி? 1000 ரூபானா 1500 கொடுப்பேன். இந்த குப்பாளுறவங்க தூய்மை பணியாளர்கள் பண்ணுற போராட்டத்துக்கு எடப்பாடி அதை ஆதரவு பண்ணுவாரா? வாய்ப்பே இல்லை. அவர் தான் அதிகமாக 11 மண்டலத்தை தனியார் மையமாக ஆக்குன முதல்ல ஆக்குனதே அந்த பீஸ் தான். அப்படின்றப்ப திரும்ப வந்தோன்னா அவங்க கோரிக்கை நிறைவேற்றுவாரா? கிடையாது. எந்த மாற்றமும் பெருமளவில் வராது. அதனால் திமுகவை ஒழிக்கிறது ஒரு நோக்கமாக இருக்கணும், ஒன் ஆஃப் தி அஜெண்டா, அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீ அது மட்டுமே நோக்கம் அப்படின்னா அடுத்து அதிமுக அழிக்கணும். இப்படியே மாறி மாறி தான் நம்ம தமிழர்கள் வந்து ஒரு அரை நூற்றாண்டுகள் அந்த திராவிடத்துக்கிட்ட ஏமாந்து உட்காந்து கிடக்கிறோம். இல்லைன்னா ஒரே முடிவாக தீர்க்கமாக அந்த ரெண்டு பேரும் ஒரே சோழியை முடிக்கணும்டா அப்படி முடிச்சிருந்தோம்னா நேரம் விடிவு பிறந்திருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லைம்மா, அதாவது ஒரு பழமொழி சொல்லலாம், 2 சக்கலாத்தியா சண்டை போட்டால் புருஷனுக்கு திண்டாட்டம் அப்படின்னு, ஆனால் எங்களுக்கு கொண்டாட்டம். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா திமுகவுக்கு கொண்டாட்டம், நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவோம். 2 பேரும் கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா நாசமாக போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் இதுவரை இவர் தனிச்சு நின்றுட்டே வந்திருக்காரு. இன்னைக்கு திடீர்னு அவர் கூட கூட்டணி போவாரா, இவர் கூட கூட்டணி போவாரா? அவர் கூட்டணிக்கு தலைமை நான் தான் சொல்லிட்டாரு. இவர் மாப்பிள்ளை சாரும் நான் தான் கூட்டணிக்கு தலைவர், நான் என் கூட்டணிக்கு தான் நீங்கள் எல்லாம் வரணும்னு இவர் சொல்கிறாரு. அவர் கூட்டணிக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் துணை முதலமைச்சர் தர்றேன், எல்லா ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு விஜய் சார் பேசுகிறாரு. அப்போ விஜய் சார் தலைமையை ஏற்று இவர் போனாலும் இல்லை இவர் தலைமையை ஏற்று அவர் வருவாரா? இது ஒரு பெரிய சிக்கல் இருக்குல்ல. இது இடியாப்ப சிக்கல். இதை கூட்டணி மாதிரி ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் 3 வேளை சோறு. தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணதுக்காக என்ன தீர்வு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? 3 வேளை சாப்பாடு, 1 வேளை சோறு, காலையில உணவு கொடுக்கிறோம். நான் கேக்குறேன், அவங்களுக்கு வந்து காப்பீடு திட்டம் கொடுக்கிறோம், வேலை வாய்ப்பு உறுதி, தனியார் மையம் இல்ல, உங்களுக்கு குடும்பத்துக்கு பாதுகாப்புனா ஒரு ஆக்கப்பூர்வமான அரசு வெல்ஃபேர் தொழிலாளியோட இதை பார்க்கலாம், நலன் கருதுன்னு பார்க்கலாம். காலையில் உனக்கு சோறு போடுறவன் வந்து வேலை செய்யணும்னா திருமாவளவன், இந்த சண்முகம், இந்த முத்தரசன், வைகோ இவங்கெல்லாம் பாவம் கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. சீட்டு எதுக்கு சீட்டு கொடுத்துட்டு திமுக 234 நின்றுட்டு அவங்களுக்கு 3 வேளை சோற போட வேண்டியதானே? அவங்க உரிமை கேட்குறாங்க, எங்கள் கட்சி வளரணும், நாங்களும் வந்து ஒரு நிற்கணும்னு. அதே மாதிரி தான் இவனு வேலை வாய்ப்பில் கேட்குறான், எங்களுக்கு குடும்பம் முன்னேறணும், நாங்களும் முன்னேறணும்னு. 1 வேளை சொத்தை போட்டு அவனை அமத்தலான்னு பார்க்குறேன். இவங்களுக்கு 3 வேளையும் சொத்தை போட்டு வாழ ஆட்ட வைக்கணும் தானே உங்களுக்கு. இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு சீட்டு கொடுக்குறேன்றேன் நான். இப்போ திருமாவளவனுமே வந்து அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்த நிலையில இப்போ அவங்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு. அவர் பெரிய ஞானி ஆயிட்டார் திருமாவளவன். இவங்களுக்கு காமாட்சி நாயுடு சேர்ந்துருப்பாரு போல, பெரிய ஞானி ஆயிட்டார் அவர். அவங்கள வந்து பணி நிரந்தரம் செய்யக்கூடாதான். காரணம் வந்து அந்த தொழிலை யாரும் நேரடியாக செய்யக்கூடாதான். ஓ, அவ்வளோ அறிவாளியா? அப்போ அவங்களுக்கு வேற என்ன வேலை கொடுக்கலாம்? ஆஃபீஸ் பாய் வேலை கொடுக்கலாம், மாற்று, ஷஃபிள் பண்ணு. அப்போ கிராமப்புறங்களில் ஈபியில் மின்சாரத்துறையில் அந்த கோபுரம் இதுக்கு ஏறுறாங்களே, மரக்கட்டை ஏறி மேலே ஏறி எத்தனை பேர் உயிரிழக்கிறான், அந்த தொழிலெலாம் தொடர்ச்சியாக பண்ணலாமா? அப்போ எல்லா தொழிலையும் ஷஃபிள் பண்ணி விடு, அவங்க தகுதிக்கு ஏற்றாது போல். இது வந்து என்னன்னா முரட்டு நம்ம ஐயாவோட பயங்கர முட்டு. இது 3 வேளை சோறு திங்கிறத காட்டிலும் சைடிஸ் நிறையா கொடுக்குறாங்க போல் திருமாவளவனுக்கு. அதனால் அவர் வந்து இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அது எப்படி அவங்க வாழ்வாதா? 25,000 சம்பளம் வாங்கிட்டு வந்தோன்னா 16,000 சம்பளத்தில் தனியாரில் போய் வேலை செய்ய அப்படின்னா, நான் இன்னைக்கு கேட்குறேன் ஐயாக்கு, இன்றைக்கி அனைத்து மருத்துவமனைகளும் அரசு பணிகளில் இந்த தூய்மை பணியாளர்கள் கீழே இருக்கிறவங்களாம் மாதத்துக்கு எத்தனை நாளுங்க விடுமுறை? ஒரு நாளும் கிடையாதுங்க. விட்டால் சம்பளம் கம்மிங்க. ஞாயிற்றுக்கிழமை முழுக்க எல்லாம் வேலைங்க, 10 மணி நேரம் வேலைங்க அவங்களுக்கு. அவங்க வேலை செய்யாத ஆள் இருப்போம், ஓப்படிக்கிறோம், அதெல்லாம் விடுங்க. 10 மணி நேரம் வேலை.
யார் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு, அந்த செக்யூரிட்டி இல்லை எல்லாம் தூய்மை பணியாளர்களுக்கு எல்லாமே கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே 10 மணி நேரம் வேலை. அவன் லீவ் அவனுக்கு எவ்வளோ சம்பளம்னு அவனுக்கே தெரியாது. அவங்க கொடுக்குறது தான் சம்பளம். ஆனால் அவனால தான் பல உயிர்கள் போகும். இப்போ ஒரு மருத்துவமனைக்கு நான் போகிறேன், எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நம்ம தூக்கிட்டு போடுறோன்னா அந்த நேரம் ஷிஃப்ட்டு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு காலையிலேருந்து அவனை 4 வேலை வாங்கியிருப்பாங்க. கக்கூச கழுவு, அதை கழுவு, பெருக்கு, இன்னைக்கு மினிஸ்டர் வராரு, அதை வராரு, அதை இதை தொடன்னு வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு 4 மணிக்கு அது கிளம்பி அப்படி போகிறப்ப ஒரு பேஷண்ட் வராங்க பாருன்னா, போமா எனக்கு வேலை முடிஞ்சிச்சுமா, போவாங்களா இல்லையா? அந்த நேரம் உயிர் போகுமா இல்லையா? நீ டாக்டருக்கு அவ்வளோ சம்பளம், பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்கிறோம், மல்டி ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, இந்தியாவிலே இத்தனை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரின்னு பெருமை பீத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இருக்கிற 7000 8000 4000 கான்ட்ராக்டு, லீவ் இல்லை, விடுப்பு இல்லை அப்படின்றப்ப அப்போ கடைநிலையாக நம்ம மனித உரிமைகள் எங்கே பாதிக்கப்படுதுன்றதை நம்ம பார்க்கணும். இது இவங்க மட்டும் இல்லை, காலங்காலமாக வருது. இவங்க நவீனமாக கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மனித உரிமை மீறல பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? ஏமா அவர் ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ பேசுறாரு. ஐயாக்கு எப்பயுமே மாங்காய் மட்டும் தான் பிடிக்கும் போல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, யார் யாருக்கு என்னென்ன பணின்னு. இப்போ நான் வந்து பார்க்குற வேலை, நான் வந்து என்னுடைய டைம் பாஸிங்காக நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் கட்சிக்காக நான் பேசுகிறேன், அவர் கட்சிக்காக பேசுகிறாரு. நீங்கள் காசு சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஊடகத்தில் இதை எங்களையெல்லாம் பேச வச்சு எடுத்து போடுறீங்க. இது ஒரு தொழில். அது மாதிரி அது ஒரு தொழில். நீங்கள் அதை தொழிலாக தான் பார்க்கணுமே தவிர தவறான கண்ணோட்டம் கொண்டு பார்க்க இயலாது. தூய்மை பணியாளர் அது ஒரு வேலை, அந்த வேலையை பார்க்குறாங்க, அவங்கள தான் அந்த வேலைக்காரங்க வேலையை பார்க்குறாங்க. கூலி கொடுங்கன்றோம். அது கூலி, அந்த கூலி அந்த வேலைக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்ட சம்பளமோ அந்த சம்பளம் தான் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் சம்பளம் தான். அது அந்த வேலை மேனுவல் லேபர் எவ்வளோ வாங்குறீங்க இங்க பாருங்க, மேனுவல் லேபர் வாங்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு மேனுவல் நிறைய வேலை பார்க்கறாங்க, அதுக்கேத்த கூலி தான கொடுக்குறீங்க. அவருக்கு என்ன அதிகமான கூலி தான கொடுக்குறீங்க ஐஏஎஸ் ஆபீசருக்கு? ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சம்பளம் என்ன, ஒரு சாதாரண கிளார்க்குக்கு என்ன வேலை? கிளார்க் பார்க்குற வேலை ஐஏஎஸ் ஆபீசர் பார்க்க மாட்டாரு. ஆனா அந்த கிளார்க்குக்கு சம்பளம் கம்மி, ஐஏஎஸ் ஆபீசர் கூட. அது மாதிரி அந்த கேட்டகரி ஆஃப் ஒர்க் பிரிட்டிஷ் பிரிச்சு இல்ல சம்பளம் என்ன அவங்க லட்சக்கணக்கில் கேட்டோமா? இது இப்படித்தாமா பிரிட்டிஷ்காரன் காலத்துல ஐயா என்ன சொல்ல வர்றாங்க, பிராமண மேல, சத்திரியன் தோல்ல, சூத்திரன் கீழே, பஞ்சம் கணக்குல இல்ல, அந்த ஜாதிய அந்த பாகுபாடு கிடைச்சா சொல்ல வர. சம்பளம் வந்து நம்ம கோடி கணக்கில் கேட்கறாங்க, வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கிறதுக்கான கூலி தான். நீங்க டெம்பரரி அப்பாயின்மெண்ட்ங்க, சும்மா டெம்பரரி அப்பாயின்மெண்ட் ஏன் போடுறீங்கன்ற? நாங்க அப்படிதான் போடுவோம், தற்காலிக அப்பாயின்மெண்ட். அவங்க அப்பா விட்டு சோத்தை தின்னு நாங்க கொளுத்து சும்மா. எதுக்கு டெம்பரரி அப்பாயின்மெண்ட்? இவங்களாலதான் வந்து மக்களுக்கு எந்த ஒரு சேவை செய்யற, மக்களுக்கு பணியாற்றணும். அரசு துறைகளில் போனோம்னா கிளர்க்கு, ஆபீஸ் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி தான் வாசல்ல உட்காந்துருப்பான். அவனை கான்ட்ராக்டா டெம்பரரியா போட்டுவிட்டு எப்படி மக்கள் திட்டங்கள் போய் சேரும்? சரி, இப்போ இன்னொரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாரு, நல்ல பெருமை பித்திக்கிறாங்க. ரேஷன் கடையில் போனால் முதியோர்களுக்கு வந்து தனியாக வீட்டில் கொண்டு போய், சரி நல்ல திட்டம், பாராட்டுறேன், கைத்தட்டுறேன் பண்ணாலும். ஆனால் யார் அந்த ஊழியர்கள்? எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. இவருக்கு ஐயாவுக்கு தெரிஞ்சால் சொன்னால் நல்லா இருக்கும். எந்த சுயநல சுய உதவி குழுவா இல்லை ஏதாவது ரேஷன் கடையில் வேலை இல்லாதவங்கள எவனை அனுப்புகிறாங்க? எவ்வளோ நாள் அனுப்ப முடியும்? அவங்களுக்கு எவ்வளோ கூலி? அப்போ தான் ஒரு திட்டம் நீடிக்கிறது தெரியும். அவன் நிரந்தரமாக ஒரு பணியாளராக இருந்தான் அப்படின்னா அந்த பணி தொடரும். சும்மா பேருக்கு வெட்டு விளம்பரம், மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஏதாவது ஒரு மருத்துவர் வீட்டுக்கு போய் மருத்துவம் பார்த்ததா சொல்லி காட்டுங்க, படம் காட்டுங்க, கலைஞர் டிவியில் போட்டு விடுங்க பார்ப்போம். அது என்ன தெரியுமா? மக்களை தேடி மருத்துவத்தோட திட்டம் என்ன தெரியுமா? மாதம் மாதாந்திர மருந்து வாங்குறாங்க தெரியுமா? முதியவர்கள் மக்கள் வாங்குறாங்க தெரியுமா? அவங்க போய் அரசுகிட்ட பதிவு பண்ணணும். எந்த தலைமை அரசு மருத்துவமனையில் எங்கேயாவது பதிவு பண்ணணும். பதிவு பண்ணால் 2 மாதத்துக்கு வீட்டுக்கு கொடுப்பாங்க. 3வது மாதம் திரும்ப போகணும். அந்த 2 மாதம் வீட்டுக்கு கொடுக்குறது யார் தெரியுமா? டாக்டர் கிடையாது. மக்களை தேடி மருத்துவம்னா மருத்துவர் போய் டாக்டர் வீட்டுக்கு போக மாட்டார். சரி, அவ்வளோ தூரம் டாக்டர்லாம் போவானா? அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். நர்ஸும் போகிறது கிடையாது. வேறு ஏதாவது பேராமெடிக்கல் ஸ்டாஃபு, ஃபார்மசிஸ்ட்லாம் யாரும் போகிறது கிடையாது. 10th +2 விளையாட்டு சுய உதவி குழுவில் இருப்பாங்க தெரியுமா? வேலை இல்லாமல் அவங்களுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்துன்ற மாதிரி. அது கொடுக்குறாங்களான்னு தெரில. போய் பிபி மட்டும் செக் பண்ணிட்டு இந்த மாத்திரையை கொடுத்துட்டு வர வேலை. இந்த வேலையை பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அதுக்கு ஏன் பெரிய பீத்தல்? சுதந்திர தினத்தில் மக்களை தேடி மருத்துவம்னு 2 மாதம் மாத்திரை கொடுக்குறது, அதுவும் ஒழுங்காக போய் சேருதா இல்லைன்னா திரும்ப வந்து நம்ம வாங்கணும். இதுதான் உண்மை, யதார்த்த நிலை இதுதான். ஆனால் பேர் வந்து மக்களை தேடி மருத்துவம், எல்லாம் வீடு வீடாக போய் டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி, எல்லா மக்களுக்கும் வந்து மருத்துவ சேவை செய்கிற மாதிரி. ஏன் இந்த பீத்தல் பண்ணுறீங்க? உண்மையை சொல்லுங்கள். பேர் அப்படி வச்சுருது. இப்போ இந்த ரேஷன் கடை இது எப்படி போய் எங்கே போய் முடியும்னு தெரியாது. ஏன்னா அவங்க கடைநிலை ஊழியர்கள் தான் மதிக்க மாட்டாங்களே. நாங்கள் தான் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோம், திமுறா பேசுகிறாரு ஐயா. அவங்க எப்படி அது அந்த பணி தொடரும்ன்றது தெரில.